லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் ஒரு சில முக்கியமான தகவல்கள். அதுலேயும் குறிப்பாக ஒரு தகவல் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த வீடியோ, அதாவது விமான நிலையத்தில் வந்து பாக்ஸை பிரித்து அந்த பொருட்கள்லாம் அடுக்கிட்டு இருக்கக்கூடிய மாதிரி ஒரு வீடியோ. உண்மையிலேயே நிறைய பேருக்கு இந்த சம்பவம் வந்து நடக்கிறது. இப்போ ரீசெண்டாக கூட நானும் ஏர்போர்ட்டில் வச்சு அந்த சகோதரியுடைய பிரச்சனையும் அப்படி தான் ஆயிடுச்சு. கடைசியில் ஒரு பெட்டிக்கு மட்டும் கூடிய பொருட்களை மாற்றணும் அப்படின்றதால கடைசியில் அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஒரு 2 பெட்டியையும் பிரித்து அதில் ஒரு பெட்டியில் இருக்கிற பொருட்களை எடுத்து இன்னொரு பெட்டியில் மாற்ற வேண்டியதாகிடுச்சு. இந்த மாதிரி சம்பவம் பலருக்குமே நடக்கும். தயவுசெய்து பொருட்களை கொண்டு போகும்போது, ஏர்போர்ட்டில் பொருட்கள் கொண்டு போகும்போது தயவுசெய்து கவனம். குறிப்பாக நீங்கள் கொண்டு போகக்கூடிய பொருட்கள் எந்த அளவுக்கு எடை இருக்குது, உங்களுடைய டிக்கெட்டில் எத்தனை கிலோ போட்டிருக்காங்களோ அதிலேருந்து மேக்ஸிமம் 1 கிலோ, அரை கிலோ அல்லது 1 கிலோ, அதையும் தாண்டி அதிகமாக வந்து தயவு செய்து கொண்டு போகாதீங்க. கொண்டு போனால் கடைசியில் அந்த ஏர்போர்ட்டில் உட்காந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரித்து எடுத்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி தடை செய்யப்பட்ட எந்த பொருட்களும் விமான நிலையத்துக்கு போகும்போது கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி குவைத்துடைய சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய குவைத் தூதரகம் குவைத்திகளுக்கு ஒரு அவேர்னஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க, மெசேஜ் ஒன்று. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இ சிகரெட் அதாவது சீஷா, எலக்ட்ரானிக் சீஷா, இதை வந்து சிங்கப்பூரில் தடை பண்ணியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் பப்ளிக் பிளேஸுகளில் இதை வந்து சீஷாவை ஸ்மோக் பண்ணினால் பெனால்ட்டி மற்றும் ஃபைன், அதோடு சேர்த்து இம்ப்ரெசன்மெண்ட், அதாவது சிங்கப்பூர் லாவின் படி ஜெயில் தண்டனை கூட கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் வந்து இந்த எலக்ட்ரானிக் சிகரெட் யூஸ் பண்ணினா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய குவைத் தூதரகம் வந்து இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்துடைய வங்கிகள் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சைபர் கிரைம் ப்ரொடெக்ஷனுக்கு மாற்றிக்கிட்டு வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய அனைத்து வங்கிகளும். இதில் வந்து குவைத்தில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களோ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குரிய தொலைபேசி இலக்கமாக இருக்கட்டும், அதாவது உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இது ரெண்டையும் முடிந்த வரைக்கும் செக்யூர் பண்ணிக்கொள்ளணும். அதாவது உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஓடிபியை வந்து யாராலையும் எடுக்க முடியாது. சில நேரங்கள் என்ன செய்வீங்கன்னா, நான் ஆல்ரெடியே ஒரு தடவை எனக்கு நடந்துச்சு, அந்த நைஃப் சிக்கன் வாங்க போய் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி ஆகிச்சு. ஃபேஸ்புக்கில் மற்ற டிக்டாக்ல இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் இந்த கேஎஃப்சியாக இருக்கட்டும், நைஃப் சிக்கனாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் பொருட்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொருட்கள் வந்து ஆன்லைனில் போட்டிருப்பாங்க, ஃபோன் முதல் கொண்டு. அப்போ நம்ம பார்க்கும்போது ரொம்ப மலிவான விலையில், அதை சீப்பான விலையில் போட்டிருப்பாங்க. உடனே நாம் என்ன செய்வோம், அடடா ரொம்ப மலிவாக இருக்குது அப்படின்னு கார்டு நம்ம கையில் இருக்கிறதான ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு வருவோம். ஆனால் சில நேரங்களில் அது என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஹேக்கர்களாக இருப்பாங்க. அந்த டைமில் என்னாகும், நீங்கள் உள்ளே போனதுமே உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ், நம்பர் எல்லாம் போட சொல்லும். எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மெசேஜை நீங்கள் சரியாக வாசித்து பார்த்தீங்கன்னா விளங்கும். உங்களுக்கு அந்த ஓடிபியில் என்ன மெசேஜ் வருதுன்னா, உங்களுடைய கார்டை வந்து இன்னொரு ஃபோனில் ஆக்டிவ் பண்ண போகிறாங்க. அதாவது சாதாரணமாக இப்போ ஒரு கார்டு வந்து தான் இருக்குது, வேலெட், கூகுள் வேலெட். இந்த வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கார்டை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கொள்ள முடியும். நம்மள்ட்ட இருக்கிற ஃபோன் கார்டை வந்து ஆக்டிவ் பண்ணினா என்எஃப்சி பேமெண்ட் இருக்கிறதால நம்மளுடைய கார்டை வந்து இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி உடனே அந்த மெஷினில் கொண்டு போய் வச்சா பேமெண்ட் ஓகே ஆகிரும். அப்போ இந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற கார்டுகளை வந்து ஃபோனில் நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி ஆக்டிவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஒருவேளை வேலெட்டை மறந்து வச்சுட்டு போனாலும் நம்மளுடைய ஃபோனில் இது வந்து ஆக்டிவ் ஆகிரும் இருக்கிறதால நம்மளால் பே பண்ண முடியும். அதுக்கு வந்து கட்டாயம் ஃபோனில் என்எஃப்சி அப்படின்னு இருக்கிற இந்த செட்டிங் வந்து கட்டாயம் இருக்கணும். என்எஃப்சி அப்படின்னு இருக்கிறது வந்து கட்டாயம் இருக்கணும். ஆனால்
சிலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஹேக் பண்ணுறது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபோனில் இதை ஆக்டிவ் பண்ணிக்கொள்வாங்க. நம்ம கார்டை நம்ம கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸை வச்சு அவங்க ஃபோனில் இந்த கார்டை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ஒரு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு அந்த ஓடிபி தான் நம்மளுக்கு சென்ட் ஆகுறது. நம்ம அதை சரியாக வாசித்து பார்க்காம ஓடிபி உடனே நம்பரை பார்த்துட்டு மேலாப்பா நம்பரை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்பரை உள்ள ஆட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணதுமே திஸ் கார்டு இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு நம்மளுக்கு மெசேஜ் வரும். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், நான் அன்னைக்கு பண்ணின மாதிரி தான் அந்த கார்டு வேலை செய்யலையா, சரி அடுத்த கார்டை ட்ரை பண்ணோம் அப்படின்னு அடுத்த கார்டையும் ட்ரை பண்ணி அதுக்கும் பாஸ்வேர்டை கொடுத்தா கடைசியில் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது வந்து ஹேக்கருடைய வேலை அப்படின்னு. ஏதோ ஒரு மாதிரியாக நல்லபடியாக கார்டை வந்து காப்பாற்றியாச்சு, புதிய கார்டை எடுத்தாச்சு. அக்கௌண்ட்டில் பணம் இல்லாதால் அவங்க 100 தினார் ட்ரை பண்ணதால் உடனே கார்டு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உண்டியலில் பணம் அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த கும்பல் எஜிப்தியன் டீம் கொஞ்சம் பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து பணம் அனுப்புகிற விகிதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஹவாலா மூலம் பணம் அனுப்புறது, அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய பணம், அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கருப்பு பணத்தை சட்டவிரோதமாக நிறைய பேர் பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா, அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள் பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த பணங்களை வந்து நாட்டில் இருந்து நாட்டுக்குள்ளேயே கலைக்கிறது. அப்படி கலைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்துக்கு பதிலாக இந்த வெளிநாடுகள்லேருந்து பணம் சேமித்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி இங்கேருந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதால் நாட்டுக்கு டாலர் சில டைமில் இப்போ இவங்க இங்கேருந்து அனுப்பும்போது டாலர் போகத்தானே போகுது அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி, அப்போ இங்கேருந்து அவங்க அனுப்பும்போது திருப்பி அது டாலராக போகுது தானே அப்படின்னு. ஆனால் அவங்க அங்கே டேக்ஸ் கட்டாமல் ஊழல் பண்ணின லஞ்சம் வாங்கின பணத்தை வெள்ளையாக்குறதால நாட்டுக்கு டாலர் போனாலும் நாட்டுக்குள்ளே நடக்கிற ஊழல் குறைய போகிறது இல்லையே, அதுதான் மெயினான விடயம். அதனால் தயவு செய்து உண்டியலில் பணம் அனுப்ப வேண்டாம். அதே மாதிரி உண்டியல்காரர்களுக்கு உதவி செய்ய போனீங்கன்னா நிச்சயமாக மிக பெரிய அளவில் பிரச்சனைகளில் நீங்கள் சிக்க வேண்டி வரும். ஏன்னா பணம் கொடுத்தவருக்கும் தண்டனை இருக்குது, பணம் வாங்கினவருக்கும் தண்டனை இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கடைகளில், வியாபார தலங்களில் இப்போ அதிரடியான சோதனைகளை முன்னெடுத்து வராங்க அதிகாரிகள். குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம் வந்து அதிரடியான சோதனைகள் ஒவ்வொரு கடைகள்லையும் மேற்கொள்கிறாங்க. இது எந்த கடைகள்னு பார்த்தீங்கன்னா புக் ஷாப், அதாவது புத்தக கடைகள், புத்தகம் பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்கள் இருக்கக்கூடிய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோதனை நடக்குது. எதற்காகனா ஸ்கூல் சீசன் ஆரம்பமாக போகுது, மறுபடியும் ஸ்கூல் ஆரம்பமாக இருக்கிறது. சாதாரணமாக 9ஆம் மாதம் நடுப்பகுதிகளில் இருந்து ஸ்கூலுடைய வேலைகள், பாடசாலைகளுடைய வேலை திட்டங்கள் ஆரம்பமாகும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த கடைகளில் யார் யார் விலைகளில் மீறல்கள் செய்கிறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக குழுக்களை நியமிச்சிருக்கிறாங்க வணிக வர்த்தக அமைச்சகம். தொடர்ந்தும் ஒவ்வொரு புஸ்தக கடைகள் இருக்குது தானே, ஒவ்வொரு புக் ஷாப்புகள்லையும் வந்து தொடர்ந்துமே வந்து கண்காணிப்பை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம், புக் ஷாப்புகளில் வேலை பார்க்குறவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சில முக்கியமான தகவல்கள். குறிப்பாக ஏர்போர்ட் விடயத்தை யாரும் மறந்துடாதீங்க. லிமிட்டை தாண்டி பொருட்கள் தயவு செய்து கொண்டு போகாதீங்க. வெயிட்டு வந்து அதிகமாக கொண்டு போய் அங்கே காசு கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் சில நேரங்களில் அலௌட் இருக்காது. இல்லை அலௌட் பண்ண மாட்டோம், காசு கூட கொடுத்தாலும் அதிகமான கிலோ அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஃபுல் பேக்கேஜ் எல்லாம் வந்து ஃபுல் ஆகிடுச்சு, லிமிட் வந்து தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறதால தயவு செய்து அந்த லிமிட்டோடு கொண்டு போங்க. இல்லையா நீங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் டிக்கெட் புக் பண்ணும்போதே சேர்த்து உங்களுக்கு இத்தனை கிலோ அதிகமாக வேணும் அப்படின்றத புக் பண்ணிக்கோங்க. சில நேரங்கள் ஏர்போர்ட்டில் நம்ம 5 கிலோவுக்கு காசு கட்டிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன் சிலர் வந்து 5 கிலோவுக்கு, ஏன் ஒருத்தர் எனக்கு கமெண்டில் கூட போட்டிருந்தாரு 100 தினார், 10 கிலோவுக்கு 100 தினார் கட்டினோம் அப்படின்னு. அதாவது 1 கிலோவுக்கு 10 தினார் மெனிக்கு கட்டியிருந்தோம் அப்படின்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்களும் இருக்குது. அதால் தயவு செய்து அன்பார்ந்த சொந்தங்களே ரொம்ப கவனம். இனிய இரவு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா, எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டியும் ஒன்று இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.